கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கின கத்திரிக்காவை நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் டேர்ன் ஆகி வரணும். தீய விடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். பெரிய வெங்காயம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சியில் இருக்கிறதையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதையும் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். தொக்குன்றனால கெட்டியாக இருக்கும், நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதி விட்டு எடுத்துக்குவோம். இப்போது நான் இது கத்திரிக்காய் ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு நடுவில் 2 தடவை 3 தடவை கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு வதக்கி விட்டோம்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி கத்திரிக்காய்க்குள்ளே காரம் உப்பெல்லாம் சேரும். தட்டு போட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிய விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் கத்திரிக்காவை அதை நல்லா மசிச்சு விட்டும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே மசிச்சு விடாமல் அப்படியே சாப்பிட போகிறேன். இது சாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. செஞ்சு பாருங்கள். இப்போ நான் நல்லா ஒரு 2 தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு மூடிக்கிறேன். கொஞ்சமாக அந்த ஒரு இனிப்பு சுவையாக இருக்கிறதுக்காக, லைட்டாக இனிப்பு சுவைக்காக நான் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். தக்காளி புளிப்பு சுவை இருக்குது, காரம் நம்ம இனிப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் லைட்டாக சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கிட்டேன். இதை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறேன். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம சிம்லேயே தான் வச்சுக்கணும். ஆல்ரெடி தக்காளி மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.